அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த 6 பிணைய கைதிகளை இஸ்ரேலிய இராணுவம் நெருங்கியதும் அவர்களை இந்த ஹமாஸ்கள் ஏன் கொன்று குகையிலே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள்? ஏனென்றால் யாஹ்யா சின்வரை இஸ்ரேல் இராணுவம் நெருங்கிவிட்டது. இஸ்ரேல் இராணுவத்தின் கவனத்தை திருப்ப இந்த செயலை செய்திருக்கிறார்கள். சின்வர் தப்பி ஓடணுமே. இந்த பாலஸ்தீனர்கள் சாகாமல் உயிர் வாழ்வதற்கு நாம் ரிஸ்க் எடுத்து ரிலீஃப் மெட்டீரியல், குடிதண்ணீர், மருந்து பொருட்களை இஸ்ரேல் வழியாக ஐநாவின் உதவியோடு கொடுத்து அனுப்பி காப்பாற்ற வேண்டுமாம். ஆனால் அவங்க அதே ஐநா சபை அங்கீகரித்த இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டார்களாம். பயங்கரவாதத்தை தான் அங்கீகரிப்பார்களாம், ஆதரிப்பார்களாம். அதை நாமளும் அங்கீகரிக்கணும். எல்லா உணவுப் பொருட்களும் இஸ்ரேல் வழியாகத்தான் பாலஸ்தீனர்களுக்கு இப்போது போகிறது. அல் ரஃபா கிராசிங் இப்போது இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. இஸ்ரேலை மீறி எவனும் எந்த பொருளையும் உள்ளே கொண்டு வர முடியாது. இப்போது இஸ்ரேலிய மக்களே, எதற்கு நம்மை அழிக்க நினைக்கும், நம்மை கொல்ல நினைக்கும் பாலஸ்தீனர்களுக்கு உணவு சப்ளையை காசாவுக்குள் அனுமதிக்க வேண்டும்? அகதிகளுக்கு அனுப்பும் உணவு தான் ஹமாஸ்களுக்கு போகிறதே. அதை தின்னுட்டு தானே துப்பாக்கியை தூக்குறானுங்க, நம்மளை சுட அவனுக்கு ஆயுதங்களை எடுக்கிறானுங்க. உணவு சப்ளையை நிறுத்தினா பட்டினி கிடந்தால் தன்னை போல ஹமாஸ் வழிக்கு வந்துடுவான் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். காசாவுக்கு செல்லும் உணவுப் பொருட்களையும் தடுத்து நிறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கும் அது சரியாகத்தான் படுகிறது. போலியோ வராமல் கை காலு நல்லா இருந்தால் தானே துப்பாக்கியை எடுத்து சுட முடியும். இன்றைய பாலஸ்தீன குழந்தைகள் நாளைய ஹமாஸ் பயங்கரவாதிகள். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உயிர் பிழைக்க இவர்களுக்கு மருந்து, மாத்திரை, தண்ணீர் காசாவுக்கு நாம் அனுப்ப வேண்டுமா? ஒரு வாரம் அதை நிறுத்தி வச்சு பாருங்க. எகிப்து பார்டருக்கு எல்லாரும் ஓடி லவோ திவோன்னு ஓடி வந்துடுவானுங்க. மருந்து பொருட்களை தடையின்றி அவர்களுக்கு அனுப்ப வேண்டுமாம். இவங்க புள்ளக்குட்டி நலமாக இருக்கணும், போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தணும். அவனுங்க வளர்ந்து வந்து நம்மளை ஜாலியாக வந்து சுட்டு தள்ளிட்டு கொண்டுட்டு போவானுங்களாம். திங்க உணவு இல்லைன்னா போட்டில் ஏறி பக்கத்து நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சுடுவானுங்க. இப்போ இவனுங்க போகும் நாடுகளுக்குத்தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். உள்ள நுழைஞ்சதும் அப்புறம்தான் அந்த நாட்டு மக்களுக்கு இவனுங்க எவ்வளோ பெரிய விஷம் என்று தெரியும். இவன் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நாம் கொண்டு போய் கொடுக்கறதால அவன் நம்மளையே அதிகாரம் பண்ணத்தான் செய்வான். எத்தனை நாளைக்கு பாலஸ்தீனர்களுக்கு சோறு போட்டு கொண்டு இருப்பீர்கள்? அவன் அதை நல்லா தின்னுக்கிட்டு உடம்பு வளர்த்துக்கிட்டு இஸ்ரேலியனை கொல்லத்தான் முன்னால் வந்து நிற்கிறான். 2000 வருஷமா இதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் இஸ்லாமை பரப்புகிற லட்சணம் இதுதான். மேற்கத்திய நாடுகளுக்கு பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது இப்போ ஒரு ஃபேஷனாக போய்விட்டது. எவனை பாரு, ஃப்ரீ பாலஸ்டைன் என்ற பனியனை போட்டுக்கிட்டு அலைகிறானுங்க. ஹிப்ரூ தெரியாது போடா பனியனை போடுகிற வகைரா ஆச்சே இவனுங்க. உடனடியாக ரிலீஃப் மெட்டீரியல் சப்ளையை நிறுத்தினால்தான் இவர்கள் வழிக்கு வருவார்கள். அது வரைக்கும் இவனுங்க இஸ்லாமியவாதத்தை கைவிட மாட்டானுங்க. வாழ்முனையில் மதம் மாறினவங்க ஆச்சு. விமானத்திலிருந்து உணவு பாக்கெட்டு போட்டால் அதை ஏவுகணையை விட்டு அழிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய மக்கள் இப்போது சொல்லுகிறார்கள். 10 மில்லியன் பாலஸ்தீனர்கள் 5 மில்லியனாக குறையும் போது பாலஸ்தீனர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இந்த ஜனத்தொகையை குறைக்க உணவுப் பொருளையும் மருந்து பொருளையும் உடனடியாக நிறுத்தினால் போதும். இல்லைன்னா இவனுக்கு பெருகிக்கிட்டே தான் இருப்பானுங்க. உடனே இஸ்லாமிய நாடுகள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஓடுவானுங்க. எப்படியாவது போற நிறுத்தி விடுகிறோம், எங்களுக்கு சாப்பாடு மட்டும் போடுங்கய்யா, அப்படி கெஞ்சக்கூடிய நிலைமை வந்துவிடும். சீஸ் ஃபயருக்கு பதில் சீஸ் ஃபுட்டு தான் சிறந்த வழி. டானிக் மாதிரி உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தா இவனுங்க நமக்கே பேனிக் வர்ற மாதிரி தாக்க ஆரம்பிச்சுடுவான். ஹமாஸ் போரிட முடியாமல் ஓய்ந்து விட்டதால் இப்போது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரை கையில் எடுத்துள்ளார்கள். பிணைய கைதிகளை கொன்று தெருவில் வீசினால் இஸ்ரேலிய மக்கள் நேத்தன்யாகுவுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அவருக்கு எதிராக ரோட்டுக்கு வந்து போராட ஆரம்பிப்பார்கள். நேத்தன்யாகுவை பதவி விலக சொல்லுவார்கள். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. வேறு தலைவன் வந்தால் சீஸ்ஃபயருக்கு சம்மதிப்பான். நேத்தன்யாகு இருக்கிற வரைக்கும் சீஸ்ஃபயரும் இல்லை, தட்டப்பயரும் இல்லை. நமக்கு அழிவு தான் என்பதை புரிந்து கொண்டார்கள் ஹமாஸுகள். ஹமாஸ் சொல்லும் நிபந்தனைகளை நேத்தன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரே. ஒரு யூதனை நீ கொண்டால் 1000 பாலஸ்தீனனை நீ பலி கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு அவர்.
ஒரு நியாயமான சாவு கணக்கை கொடுக்க மாட்டேங்கிறாரு. எனவே 6 இஸ்ரேலிய பிணைய கைதிகள் சாவுக்கு 6000 பாலஸ்தீனர்கள் சாகப் போகிறார்கள் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. அகதிகள் உணவை நிறுத்தினால் ஹமாஸுக்கும் உணவு கிடைக்காது. சூடான் நாட்டு மக்களைப் போல களிமண் உருண்டைகளை உருட்டி சாப்பிட்டு தான் உயிர் வாழ வேண்டும். அவனுங்க கவுச்சி சமைச்சு சாப்பிட்டு 10 மாதம் ஆகுது. கோழி ஆடுகளை கொண்டு தின்னும் ஜீவகாருண்ய மார்க்கத்தை சேர்ந்தவனுங்க இவர்களை அமைதி மார்க்கத்தினர் என்று சொல்லுவதற்கு காரணம், இவர்கள் மற்ற மார்க்கத்தினரை வெடிகுண்டை போட்டு மக்களை அமைதி அடைய வச்சுடுவான். அதனால தான் அவனுக்கு இந்த பெயர் வந்தது. சமீபத்தில் கோல்ட்பெர்க் போலின் என்ற அமெரிக்க வாழ் இஸ்ரேலியன் அவன் பேசும் வீடியோ ஒன்றை வெளியிட்டார்கள். அதே மாதிரி மற்ற 5 பேர் பேசும் வீடியோக்களையும் வெளியிட்டார்கள். எதுக்கு? அவர்கள் நேத்தன்யாகுவை திட்டுவது போல் அவர்களை பேச வைத்தார்கள். பேசி முடிந்ததும் அவர்களை சுட்டு தள்ளினார்கள். அந்த உடல் தான் கண்டெடுக்கப்பட்டது குகையில். 200 நாளா பிணைய கைதியாக இருக்கிறோம், ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களை காப்பாத்துங்க, எத்தனை இஸ்ரேலியர்களின் உயிர் பலியை நீங்கள் வாங்கப் போகிறீர்கள் அப்படின்னு அவங்க அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. ஹமாஸுகள் தாங்கள் கொல்வதற்கு முன் நாங்கள் எப்படி கொன்னோம் என்று வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தான் பாடியை தெருவில் வீசுவாங்க. அது அவர்களின் ஹமாஸ் பண்பாடு. பிணைய கைதிகளை சித்திரவதை கொண்டுட்டோன்னு எவனும் சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா? அந்த பழிச்சொல் வந்துவிடக்கூடாதே. அதனால இதில் நேர்மையாக இருப்பாங்க. நாங்கள் கொலை தொழில் செய்வதில் நேர்மையானவர்கள். தொழில் சுத்தம் உண்டு எங்களிடம். இல்லைன்னா அல்லாஹ் கோவிச்சுக்குவார். எங்களை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து பக்கோடா போட்டுருவார். அது தெரியுமா? அப்புறம் 23 கன்னிமார்களை கண்ணிலே காட்ட மாட்டார், விளக்குமாறத்தான் காட்டுவார். இந்த கோல்ட்பெர்க் போலின் அவரது இடது கை ஹமாஸ் வெடிகுண்டு வீச்சில் துண்டானது. அவரை ஆகஸ்ட் 31 அன்று மற்ற 5 பேரை கொல்லும் போது இவரையும் கருணை கொலை செய்து விட்டார்கள். கை இல்லாமல் ஒத்த கையோட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்வது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதான் அவன் படப்போகிற கஷ்டம் தெரிஞ்சுதான் ஐயா அவனை இறக்கப்பட்டு நாங்கள் கொண்டுட்டோம். கருணையே வடிவான இந்த ஹமாஸுகள் அப்படி சொல்கிறார்கள். மற்ற பிணைய கைதிகளையும் காஃபின் பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் எங்களுடைய காஃபின் பாக்ஸை ரெடி பண்ணுவோம். வார் தொடங்கினதுல இருந்து காஃபின் பாக்ஸு விலை அதிகமாகி போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த இஸ்ரேல் தான். பிணைய கைதிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இஸ்ரேல் திணறதுக்கு காரணம் பாதி பேர் எகிப்திலும், பாதி பேர் லெபனானிலும், மீதி பேர் ஈரானிலும் அவர்களை கடத்தி கொண்டு போய் ரகசியமாக வைத்திருக்கிறார்களாம். அதனால் காசா நிலப்பகுதியில் எவ்வளவு தேடியும் அந்த பிணைய கைதிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. சமீபத்தில் 100 பாலஸ்தீனர்களை கொண்டுதான் 4 பிணைய கைதிகளை மீட்டார்கள் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர். எனவே இப்ப பிணைய கைதிகளை கட்டி சோறு போட்டு வளர்ப்பவர்களுக்கு புது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவம் உங்களை நெருங்கிவிட்டால் பிணைய கைதிகளை கூட்டிக் கொண்டு அலையாதீர்கள், உடனே கொன்று விடுங்கள், முடிந்தால் நீங்களும் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு துண்டு சீட்டு சர்க்குலேஷனுக்கு போயிருக்கிறதாம். இந்த 6 பிணைய கைதிகள் சாவதற்கு காரணம் யாஹ்யா சின்வரை இஸ்ரேலிய இராணுவம் நெருங்கிவிட்டதுதான் காரணம். எனவே அவர்களை கொல்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. சின்வரை காப்பாற்றுவானா, இந்த பிணைய கைதிகளை காப்பாற்றுவானா? இறக்கப்படுவதை விட கொல்லுவதுதான் எங்களுக்கு ஈஸியாக கைவந்த கலையாச்சே. அதைத்தான் அல்லாஹ் அக்பரும் அல்லாஹ் அவுரங்கசீப்பும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதை மீற முடியுங்களா? மீறினா தெய்வ குத்தம் ஆயிடும். அப்புறம் எங்களுக்கு குரங்கு அம்மை வந்துவிடும். அந்த 6 பிணைய கைதிகளையும் பின்மண்டையில் சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வந்தது. முன்மண்டையில் சுட்டால் இதுவரை எங்கள் கஸ்டடியில் இருந்த அந்த புள்ள பயந்து செத்துருவான்ல. சாகும்போது அப்பாவிகளை பயமுறுத்தக்கூடாதுன்னு எங்கள் அல்லாவே சொல்லி தந்திருக்காரு. அது பாவம் இல்லையா? அப்புறம் எங்களை அல்லாஹ் அண்டாவில் போட்டு நெல் அவிச்ச மாதிரி அவிச்சிடுவார். அதான் பின்மண்டையில் சுட்டோம். அப்போ தான் டெத்து இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும். வலியை உணர்வதற்கு முன்பே உயிர் போயிருக்கும். இதெல்லாம் டெக்னிக்கலான விஷயம். இதெல்லாம் கற்று தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மதரசா வச்சு நடத்துகிறோம். அந்த 6 பேர்களையும் க்ளோஸ் ரேஞ்சில் இருந்து சுட்டு கொன்று பழகினோம். மற்ற பிணைய கைதிகள் எங்கு இருக்கிறார்கள் என்ற விவரம் இவர்களுக்கு தெரியுமே. ஆதலால் இவர்களை சும்மா விட்டால் நமக்குத்தான் ஆபத்து என்று நாங்கள் சுட்டு தள்ளிவிட்டோம். பிள்ளை பூச்சியை மடியில் கட்டிக்கிட்டு காசா முழுக்க அலைய முடியுமா?
மொசாத்தின் சீஃப் டேவிட் பார்னியா இந்த சீஸ்ஃபயருக்காக தோஹா, கெய்ரோ, டெல் அவீவ் என்று பைத்தியக்காரன் மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் பறந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு முடிவும் எட்ட முடியவில்லை. நான் என்ன கம்யூனிஸ்ட் கட்சி யூனியனா ஒரு ரேட்டை பேசி முடிக்கிறதுக்கு? அகமது வாடியா என்ற கமாண்டன்ட் கொக்கோ கோலா குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த இஸ்ரேல் ஆர்மி அநியாயமாக கொண்டு போட்டுடுச்ச. இந்த அநியாயத்தெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க மாட்டீங்களா? அவன் கொக்கோ கோலா பாட்டில் கீழே போடும் வரைக்கும் உங்களால் பொறுமையாக இருக்க முடியலையா? இப்படி செஞ்சால் அவன் ஆத்மா சாந்தி அடையாதே. அவனது ஆவி கொக்கோ கோலா லாரிக்கு பின்னாலே எல்லாம் ஓடிக்கிட்டு அலையும். நீங்கள் பண்ணுற அநியாயமெல்லாம் வெளியே வராது. அதை தட்டியும் கேட்க மாட்டீங்க. ஹமாஸு கொண்டுட்டான்னு கூப்பாடு மட்டும் போட தெரியும். இந்த அகமது வாடியா தான் அக்டோபர் 7ஆம் தேதி பேராகிளைடரில் வந்து மியூசிக் ஃபெஸ்டிவலில் உள்ளார பூந்து 200 பேரை பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு கொன்ன மாவீரன். இப்போ தான் சாகும்போது கொக்கோ கோலா குடிப்பது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு போயிருக்கான். கொக்கோ கோலா குடிக்கும்போது உயிர் பிரிந்திருக்கு. சாகும்போது கூட கொக்கோ கோலா குடிப்பது உயிருக்கு ஆபத்து என்று மக்களுக்கு ஒரு மெசேஜ் தானே அவர் சொல்லிக்கிட்டு போயிருக்காரு. அதற்காகவாவது நீங்கள் அவனை பாராட்ட மாட்டீர்களா? வாழ்த்து சொல்ல மாட்டீர்களா? போன சண்டே 100 போர் விமானங்கள் லெபனான் நாட்டுக்குள்ளே போய் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த தயாராக வச்சுருந்த 1000 ஏவுகணைகளையும் லான்ச்சிங் பேடையும் தாக்கி அழிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. 200 பாலஸ்தீனர்கள் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. ஹமாஸுகள் யாருமே சாவதில்லை. சாவறது எல்லாம் பூரா பொதுமக்கள் தான், பாலஸ்தீனர்கள் தான். இதுவரைக்கும் ஒரு ஹமாஸு கூட எங்கள் இதில் சாகலையே. அத்தனை பேரும் பாலஸ்தீனர்கள் தான். அடுத்த சண்டேயும் ஃப்ரீயாக இருந்தால் வாரோன்னு சொல்லிக்கிட்டு போயிருக்கானான் தான் இஸ்ரேல் அவன் ஏமாற்ற மாட்டான். சொன்னபடி வந்துடுவான். நம்பிக்கை துரோகம்லாம் நம்மளை மாதிரி பண்ண மாட்டான். அது இஸ்ரேலின் வழக்கமே இல்லையே. இப்போ யாஷா சின்வர் இருக்கிற ஏரியாவை இராணுவம் சுற்றி வளைத்து உள்ளதாக செய்தி வந்துள்ளது. தனக்கு ஷீல்டாக இஸ்ரேலிய கைதிகளை பிடித்து வைத்துள்ளாராம் சின்வர். காசாவின் வெற்றிக்கு பாலஸ்தீனர்கள் கண்டிப்பாக உயிர் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். அதனால் எத்தனை பேர் சாகிறோம் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சின்வர் அறிவுரை கூறியிருக்கிறாராம். நீங்கள் சத்தாதான் பாலஸ்தீனம் உருவாகி அதில் நான் ஆட்சி அமைக்க முடியும். அதுதானே பாலஸ்தீனர்களின் லட்சியம். ஒரு பாலஸ்தீன குழந்தையிடம் நீ என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்டு பாருங்கள். ஹமாஸ் ஆகி இஸ்ரேலியனை கொல்லணும் அப்படின்னு தான் சொல்லுவான். அவனுக்கு நம்மளை மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், கோர்ட்டில் பியூன் ஆகி லஞ்சம் வாங்கணும் அப்படின்லாம் சொல்ல தெரியாது. அப்படி அவன் வளர்க்கப்படவில்லை. சாகரத்துக்குன்னே வளர்க்கப்பட்டவன் செத்துதானே போக வேண்டும். பிராய்லர் கோழிகள் ஏன் வளர்க்கப்படுகின்றன? இஸ்ரேலிய வெறுப்பினால் ஒரு இனம் அழிந்து கொண்டு இருப்பதை பற்றி எவனுக்கும் இங்கே கவலை இல்லை. பிராய்லர் கோழிகள் சாவதை பற்றி எவனாவது கவலைப்படுவானா? 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததாக சொல்லப்படும் பாலஸ்தீனத்தை காண்பதற்கு நாங்களும் ரொம்ப ஆவலாக உள்ளோம். உங்களை மாதிரியே 5 பிள்ளை பெற்று அதில் 2 குழந்தைகளை ஹமாஸுக்கு அளிக்கும் பாலஸ்தீன தாய்களின் தியாக உள்ளம் வேறு எவருக்கு வரும்? வாழ்க பாலஸ்தீனம்! ஜெய் ஹிந்த்! நான் மீண்டும் வருவேன்.